கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாக நாங்கள் 7 வருஷம் கழித்து இந்தியாவுக்கு வந்திருக்கோம். அதுவும் நம்ம சபையில் கடவுளை வர்ஷிப் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம். அந்த கிருபைக்காக நன்றி. ஸோ முதலாவது இன்றைக்கி வந்து அவரோட கிருபையை நினச்சி நாங்கள் துதிக்கிறோம் கடவுளை. எபேசியர் 2:8 சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஸோ நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் தேவனோட சுத்த கிருபை. அந்த கிருபையை நம்ம இன்றைக்கி பாட போகிறோம். முதலாவதாக கிருபையால் நிலை நிற்கிறோம் அப்படின்ற பாடம் நம்ம பாட போகிறோம். உங்களால் எந்திரிக்க முடியும் அப்படின்னா எந்திரிச்சு நின்று கர்த்தரை கை தட்டி துதிச்சு பாடுங்க.
பேருக்கு சங்கீதம் 91 மனப்பாடமாக தெரியும்? கை தூக்கலாமா? தெரியாதவங்க உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து அடுத்த வாரம் வரும்போது படிச்சுட்டு வரணும், ஓகேவா? மெயினாக சண்டே கிளாஸ் பிள்ளைங்க நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ சங்கீதம் 91 9-10 சொல்கிறது என்னென்னா, நான் 10வது வசனத்தை முதலால் படிக்கிறேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஸோ ஆகையால் அப்படின்னா தேர்ஃபோர், இங்கிலீஷில் தேர்ஃபோர் அப்படின்னு இருக்கும். எதனால் அப்படின்னா, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. ஸோ நமக்கு எந்த ஒரு தீங்கும் நேராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? காட் இயேசுவை நம்ம இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம ரெஃப்யூஜாக, அவரை தாபரமாய் கொண்டாய் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுது. அப்பேற்பட்ட தேவனை நம்ம வணங்குறோம். வெறும் சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போகாமல் அவரை நம்ம உண்மையான தெய்வமாக நம்ம பிரதிபலிக்கிறோமா, நம்மளோட டெய்லி வாழ்க்கையில் அவரை இருக்கிறோமா அப்படின்றத நம்ம எண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அடுத்த பாடல் எனக்காய் கருதுவார் அப்படின்றத நம்ம பாடி கர்த்தரை நம்ம துதிப்போம். கைவிடாமல் தம் சிறகின்
சொல்கிறது என்னென்னா, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஸோ அடுத்ததாக நம்ம பாட போகிற பாட்டு வந்து எனக்காய் ஜீவன் விட்டவரே. அதில் வந்து ரெண்டாவது ஸ்டாண்ட்ஸை வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ஒரு டெஸ்டிமோனி மாதிரி. அதில் சொல்கிறது வந்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் ரெண்டை நடத்திடுவார். நாங்கள் யூஎஸில் இருக்கிற இடம் பேர் வந்து ஸ்டில் வாட்டருக்கு வந்து அமர்ந்த தண்ணீர் அப்படின்ட்டு தான் தமிழாக்கும். அந்த நான் சின்ன வயசில் இருந்து அகைன் சின்ன பிள்ளைங்க எங்கள் அம்மா வந்து டெய்லி நான் சங்கீதம் 23 படித்து அதை மனப்பாடமாக டெய்லி வாசிக்கிற பழக்கம் உண்டு. ஸோ இப்படி யூஎஸ்க்கு ஒரு போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அந்த இடம் பேர் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு இருந்தது. அதே எனக்கு சரி அமர்ந்த தண்ணீர் ரெண்டில் கடவுள் எங்களை கொண்டு போகிறாரு. இங்கே உங்களுக்கு நிறைய குடும்பங்கள் இருக்குது, ஒருத்தர் பார்த்துக்க இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு யூஎஸ்லன்னு போனாக்க சொந்தம்னு யாரும் கிடையாது, சபை உண்டு. தமிழில் ஆராதனைக்கு பண்ணுறதே ஒரு பெரிய பாக்கியம். எங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் அங்கே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதை வந்து நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடாக எளிதாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு சபை, ஒரு குடும்பம் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதை நீங்கள் நினச்சி கர்த்தரை நீங்கள் துதிக்கணும். அதை வந்து நீங்கள் லேசாக எடுத்துக்காதீங்க. ஸோ அதை எண்ணி இந்த பாடை நம்ம பாடுவோம். ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மனசும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மனசும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே.
பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-6 சொல்கிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன். ஸோ பவுல் இதை எழுதுகிறாரு. அவரை நம்மக்கிட்ட ஆரம்பித்த அந்த ஒரு குட்னஸை அவர் முடிக்கிற வரைக்கும் நம்மளோட கூட இருக்கிறாரு. அவர் நம்ம எண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணுறாராம்? சோத்திரம் பண்ணுறாராம். ஸோ நம்ம சபையாக நம்மளை சேர்ந்து இருக்கிறது, கடவுளை சோத்தரிக்கிறது, கடவுளோட இவ்வளோ நன்மையான காரியங்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த வருஷத்துலேயே பார்த்தா ஏகப்பட்ட யூஎஸ்லேயும் சரி, இல்லை முழு உலக பொருளாதாரமும் பார்த்தா ரொம்ப ஒரு அன்சர்டனாக இருக்குல்ல. என்ன நடக்குது, அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட காலத்துலேயும் நமக்கு கர்த்தர் தினமும் போஷித்து எல்லாம் உடை இருக்க இடம் எல்லாமே கொடுத்து நல்ல ஹெல்த்தோட கடவுள் கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட கடவுளை நம்ம சோதரிக்கிறது நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. ஸோ அதை நினைத்து நம்ம அடுத்த இந்த பாடலை தேவரி நீ சகலம் செய்ய வல்லவர்ன்றதை நம்ம பாடுவோம். சகலமும் செய்ய தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்?
1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்றது, எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ நம்ம கடவுளை சோத்திரம் செலுத்துறது அவரோட சித்தமாக இருக்குது. தொடர்ந்து கர்த்தரை நம்ம வர்ஷிப் பண்ணுறதுல அடுத்த பாடலாக நேசரே திரு பாதம் அமர்ந்து என்ற பாடலை பாடி கர்த்தரை சோத்தரிப்போம். Never
கற்றதொரு இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை.
ஷாரா ராபா லோய் ஷாரா ராபா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலுமாக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறதான் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு தான் தேவன் இந்த கால வேளையில் பேசி கொண்டிருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்ததான இயேசு கேட்டதான முதலாவது கேள்வி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில் உன்னை பார்த்து கேட்குற, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், எதற்காக அழுகிறாய்? என்னுடைய கண்ணீருக்கு பதில் இல்லையா? என்னுடைய கண்ணீரை யாருமே காணவில்லையா? எத்தனை வருடமாக நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து ஒரு விடுதலை இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை துருத்தியில் வைத்து கணக்கு பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னுடைய கண்ணீருக்கு பதிலளிக்கிறதான ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இந்த மாதத்தில் அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஷாரா ராபா லோய் ஷாரா ராபா ஷக்காரா ராபா ஷாரா ராபா லோய் ஷாரா ராபா ஷக்காரா ராபா ஷாரா ராபா லோய் ஷாரா ராபா ஷிக்காரா ராபா லோய் ஷாரா ராபா. ஆகாரின் கண்ணீரை கண்டதான தேவன் உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீ பயப்படாத, கலங்காத, கர்த்தருக்குள்ளார மனமகிழ்ச்சியாரு. ஆண்டவர் என்னுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதிலளிக்க போகிறார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு காத்துரு. ஷாடா ராபா லோய் ஷாடா ராபா. அன்று பெயர்சபா வனாந்தரத்தில் ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அவளுடைய கண்ணீரை கண்டு உடனே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு துறவை உண்டு பண்ணினார். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் நீரூற்றுகளையும் உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். வனாந்தரத்தில் பாருங்கள், உடனே ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். ஆகாருக்கென்றே ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். உங்களுக்கென்றே ஒரு வழியை திறப்பார். உங்களுக்கென்றே ஒரு பாதையை உண்டாக்குவார். உங்களுக்கென்றே அந்த அடைக்கப்பட்ட வாசல்களை எல்லாம் அவர் உடைப்பார். அவர் இருப்பு தாழ்பால்களை எல்லாம் உடைக்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறோம். அதனால் கலங்காத, பயப்படாத, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னார் அன்பு தேவனுடைய பிள்ளை. ஆனால் நீ தேடுகிற இடம் எங்கே? அந்த ஸ்திரீகள் மரித்தோர் இடத்துல போய் தேடிக்கொண்டிருந்தாங்க. உயிருள்ள தேவன் இருக்கும் பொழுது நீ ஏன் மரித்தோர் இடத்துல போய் தேடிக்கொண்டிருக்கிற? அதுதான் தேவன் கேட்குறது. நீ ஏன் மரித்தோர் இடத்துல போய் தேடிட்டு இருக்க? மரித்தோர் இடத்துல போய் ஏன் அதுக்கு ஒரு விமர்சனம் பிறக்குமா? அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா? அதுலேருந்து யாராச்சும் என்னை மீட்டு விட்டுருவாங்களான்னு ஏன் தேடிக்கொண்டிருக்கிற? நான் உயிரோடு இருக்கிறதான இயேசு இருக்கும் பொழுது நீ ஏன் மரித்தோர் இடத்துல போய் தேடுறன்ற என்று ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இந்த மாதத்தில் பதிலளிப்பார். நான் இனிமேல் மரித்தோர் இடத்துல போய் ஆலோசனை கேட்பது கிடையாது. அதற்காக வேண்டி அவனை தேடி நாடி அலைய போகிறது கிடையாது. நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன். விசுவாச கண்களால் நான் அவரை நோக்கி பார்ப்பேன். அவர் எனக்கு எல்லா காரியத்திலும் ஜெயத்தை தருவார் என்று அந்த ஒரு விசுவாசம் அந்த கால வேளையில் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். தேவன் உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசல்களெல்லாம் அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்டதான வண்ணாந்தரமான உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வயல்வெளியாக அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கற்பாறையை போன்றதான காரியங்களை எல்லாம் அவர் நீரூற்றுகளாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று இந்த கால வேளையில் சொல்கிறார். ஷாடா ராபா லோய் ஷாடா ராபா ஷக்காரா ராபா ஷாடா ராபா லோய் ஷாடா ராபா ஷிக்காரா ராபா லோய் ஷாடா ராபா ஷாடா ராபா ஷாடா ராபா லோய் ஷாடா ராபா ஷக்காரா ராபா ஷிக்காரா ராபா லோய் ஷாடா ராபா. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறேன். அதனால் எந்த காரியத்தை கொண்டும் பயப்படாதீங்க, தேய்க்காதீங்க. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் அற்புதமான அதிசயமான காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக தேவனுக்கென்று ஒப்போடுங்க. எகிப்தை நோக்கி ஓடாதீங்க, எகிப்தை பார்த்து போகாதீங்க.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தாமதமானதுக்கு காரணமே என்னென்னா, அவன் பஞ்சத்து நிமித்தமாக எகிப்துக்கு போனது நிமித்தம்தான். அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படாத தேராகவோடு கூட தன்னுடைய தகப்பனோடு கூட அவன் திரிஞ்சான். அது நிமித்தமாக அவனுடைய பிரயாணம் தடைப்பட்டுச்சு, ஆசீர்வதிக்கப்படல. தகப்பன் மரித்த பின்பு பிரயாணத்தை தொடர்ந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா எகிப்துக்கு போயிட்டான். அங்கே போய் பொய் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நெறிந்த நாணல் கொண்டால் ஆகிய எகிப்தை நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் தேவனை அவர் எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல, அவரை நான் இறுக பிடித்துக்கொள்வேன்னு அவருக்காண்டி நீங்கள் ஒப்போடுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஜெயமாக